السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: قوموا ليلها وصوموا نهارها. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய கருணையும் கரிசனமும் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவருடைய வாழ்க்கையை வலுவாது நலுவாது பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த புனிதமிக்க இரவில் வீற்றிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணையும் கரிசனமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இரவாக தஆலா நம்மை ஒன்று சேர்த்து இருப்பது போல் நாளை மறுமையிலும் சுவனபதியில் நம்ம அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து அருள்வானாக. இதுபோன்ற இன்னும் பல பராத்தினுடைய இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பட்ஜெட்டின் மாதம். உலகத்திலும் சரி, அல்லாஹ்வின் புறத்திலும் சரி. குறிப்பாக இந்தியாவில் பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் என்பதை சொல்லுகின்ற அந்த தருணத்தில் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது, நாளைக்கு என்ன நிதியமைச்சர் வாசிக்க போறாரு என்பதாக நமக்கு சிந்தனைக்கு வரும். பொருளாதார ரீதியில் ஏற்றத்தாழ்வுகள் என்ன நிகழப் போகிறது என்பதை நம்முடைய சிந்தனைக்கு வரும். அடுத்து ஓராண்டுக்கு உண்டான நம்முடைய வாழ்க்கை நியதி எப்படி செல்ல இருக்கிறது என்பது நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு வரும். அதே போன்றுதான் பராத்தை நாம் அடைகின்ற அந்த தருணத்திலும் சிந்தனை வர வேண்டும். அடுத்த வருஷம் நம்ம ஹயாத்தாக இருப்போமா? கடந்த ஜும்மாவுடைய பயானில் நான் சொன்னதை போன்று, கைபிடித்து நடைபழக்கிய தந்தை மகனுக்கு திருமணமாகி சொல்லால் அவனை வார்த்தெடுக்கின்ற தருணத்தில் மரணமாகிவிட்டார். சில குடும்பங்களில் வார்த்தெடுக்க கூட இல்லை, கைபிடித்து நடைபழுக்கக்கூடிய குழந்தை ஆக இருக்கின்ற தருணத்திலேயே தந்தை காலமாகிவிட்டார். எத்தனை எத்தனை மரணங்களை நம் சொந்தங்களில் நாம் சந்தித்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். இந்த பராத்திரவில், கடந்த பராத்தில் நம்முடன் இருந்தவர்கள் இந்த பராத்தில் இல்லை. இந்த பராத்தில் நம்முடன் இருக்கிறவங்க அடுத்த பராத்தில் நம்முடன் பயணிப்பார்களா? கேள்விக்குறி. பராத்து நெருங்க நெருங்க மௌத்துகள் அதிகமாகிக் கொண்டிருந்தது. நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்புகளில் வாயிலாக பார்த்திருக்கலாம். எத்தனை மௌத்துகள் அடுக்கடுக்காக. எங்களுடைய ஜாகிர் அம்மாபாளையம் பள்ளியில் கபரஸ்தான் பள்ளி, ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மரணங்கள். இஸ்ராயல் இஸ்லாம் என்னமோ சேலம் ஜங்ஷனையும் சுத்தி வந்தாங்களோ என்ற ரீதியில் இருந்தது.
ஆக நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டிய விஷயம், நாம் அதனால்தான் இந்த பராஅத்தினுடைய இரவு ஆரம்பிப்பது என்பது மக்ரிபிலிருந்து ஆரம்பிச்சிருது. ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணத்திலேயே நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் வளமைப்படுத்தி இருக்கிறார்கள், என்ன செய்திருக்கிறார்கள், 3 யாசின் ஓத சொல்றாங்க. 3 யாசின். முதலாவது யாசின் நீண்ட ஆயுள், இரண்டாவது யாசின் ரிஸ்கினுடைய விஸ்தீரணம், மூன்றாவது யாசின் அவருடைய பலா முசீபத்துகள் எல்லாம் நீங்கிவிட வேண்டும். ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையும் இதற்குள் இருக்கிறது. சற்று சிந்தித்து பார்த்தால் தெரியும், ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையும் இந்த 3 விஷயத்துக்குள் இருக்கிறது. ஒருத்தருக்கு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது, மிச்ச 2 நோய் வந்துருச்சு, அல்லது ரிஸ்குடைய விஸ்தீரணம் இல்ல, ஆயுள் மட்டும் நீண்டு என்ன பிரயோஜனம்? 100 வயசா வாழ்றாரு, ஆனா சர்க்கரையோடு வாழ்றாரு. 100 வயசு வாழ்கிறார், ஆனால் நோய். அவருக்கு பீஷா போனா கூட அள்ளி போடுறதுக்கு ஆள் இல்ல, அவர் பாத்ரூம் போனா கூட அவரை பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. நீண்ட ஆயுள் கேள்விக்குறி. ஒருவருக்கு ரிஸ்க் நிறைய கொட்டி கிடக்கிறது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ரிஸ்க் இருக்கிறது, ஒரு ஜிலேபி கூட சாப்பிட முடியாம இருக்கிறார். மற்றவங்க சாப்பிடுறதை பார்த்து வாயில் ஜொல் விடுவதை போல அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. என்ன பிரயோஜனம்? முசீபத்துகள், சில நேரங்களில் சொத்து பத்துகள் இருக்கிறது, ஆயுளில் பரக்கத்து இருக்கிறது, சோதனை மேல் சோதனை, குடும்பத்தில் பிரச்சனை, மனைவி மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை, தாய் தந்தையிடத்தில் பிரச்சனை, சகோதரர்களிடத்தில் பிரச்சனை. இவ்வளவு நீண்ட ஆயுளும் ரிஸ்க் விஸ்தீரணமும் இருந்து என்ன பிரச்சனை, என்ன அவருக்கு சந்தோஷம்? கேள்விக்குறி. ஆக ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையும் இந்த 3இல் அமைகிறது. அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் இதை நமக்கு கடமையாக ஆக்கினார்கள். நம்முடைய முன்னோர்கள் செய்த விஷயம் என்பது சாதாரண விஷயம் அல்லது. மனித எப்படி சந்தோஷமா வாழணும்ன்றதுக்கு உண்டான வெளிகள் எல்லாம் காட்டி கொடுத்து விட்டார்கள். ஆனா இன்னைக்கு ஏன் யாசின் ஓதுறீங்க, இன்னைக்கு ஏன் பராத் இரவு கொண்டாடுறீங்க, ஹதீஸில் இருக்கிறதா குர்ஆனில் இருக்கிறதா என்பதாக தன்னுடைய முட்டாள் புத்தியை வைத்துக் கொண்டு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்களுடைய வெளிமுறைகளை யார் புறம் தள்ளினார்களோ அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக போகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆக பராத்தினுடைய இரவை அடைந்த நாம் இந்த பராத்தினுடைய இரவை எப்படி கழிக்க வேண்டும்? வருஷம் வருஷம் பராத் இரவு வருது, வருஷம் வருஷம் லைலத்துல் கத்ர் இரவு வருது, வருஷம் வருஷம் ஒவ்வொரு மனிதரும் ஒரு 30 வயதை அடைந்தவராக இருந்தால் கிட்டத்தட்ட 25 பராத்துகளை கடந்திருப்பார். ஒரு 40-50 வயதை அடைந்தவராக இருந்தால் அவருடைய பின்னாடி வாழ்க்கையை திரும்பி பாருங்க, 48 பராத். ஒரு சின்ன பிள்ளை 10 வயசு விட்டுருங்க, மிச்சம் 30 பராத்துகள். அடுத்து எப்படி அவருடைய வயதிற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை கணக்கிட்டால் எத்தனை பராத்தை கடந்திருப்பார், எத்தனை லைலத்துல் கத்ர் இரவை கடந்திருப்பார். ஆக இவ்வளவையும் கடந்து அந்த பராத்தில் என்ன செய்தோம், அந்த பராத்தின் மூலமாக நாம் என்ன பெற்றுக்கொண்டோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பொழுது பராத்தினுடைய வந்த நிகழ்வை நான் ஞாபகம் ஊட்டுகிறேன். வருடம் வருடம் இதை சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நாள் பொழுது இரவு ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் அவர்கள் உறங்கக்கூடிய தருணம் அது. 3 ஹதீசுகள் மிக சஹீஹான ஹதீசுகளாக பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் அந்த இரவில் தொழுது கொண்டிருந்தார்கள், சஜிதாவில் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஒரு கணம் தன்னுடைய மனதில் ஆயிஷா ரலியல்லாஹு மனசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களா இல்ல மௌத் ஆயிட்டாங்களா, அவங்க காலை போய் லைட்டா தட்டி பார்க்கலாமா அப்படின்ற சிந்தனை வந்து விட்டது. அப்படின்ற சிந்தனை வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட தூலுல் அமல் ஃபி சுஜூத், சுஜூத்ல நீண்ட நேரம் இருந்தாங்க. எந்திரிச்சதுக்கு பின்னால கேட்டாங்களா, என்ன ஆயிஷா மனசுல சந்தேகம் வந்துருச்சா, உன்னுடைய ரசூல் உன்னை விட்டு சென்று விட்டார் என்று நினைத்துக் கொண்டாயா, இந்த இரவனுடைய சிறப்பை பற்றி உனக்கு தெரியுமா என்பதாக அந்த ஹதீஸை தொடர்கிறார்கள். இது ஒரு ஹதீஸ்.
அந்த இரவு தான் ஷபே பராத். இதற்கு பெயர் அரபியில் லைலத்துன் நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய பாதி இரவு, பாதி நாள் என்பதாக சொல்லுவார்கள். 15 வருதுல கரெக்டா, அதனால உருதுல தான் ஷபே பராத் என்பதாக சொல்லுவார்கள். இது ஒரு ஹதீஸில் வருகிறது. அடுத்த ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் தொழுது அந்த சஜிதாவில் இருந்து விட்டு என்ன செஞ்சாங்க, அடுத்து அவங்க பொது கபரிஸ்தானுக்கு போய் பொதுமக்களுக்காக என்ன செய்ய போயிட்டாங்க, துஆ செய்ய போயிட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணோம். திரும்பி எந்திரிச்சு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, அங்க போறாங்க. கடைசியில ஒரு இடத்தில் ஒரு கபரோட பொது கபரிஸ்தானில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, என்ன ஆயிஷா, உன்னுடைய ரசூலும் அல்லாஹுவும் உனக்கு எது மாறு செய்து விட்டார்களா? என்ன நினைச்சிட்டாங்க, வேற எது மனைவி மாறு வீட்டுக்கு போயிட்டாங்களோ என்பதான் மனசுல சிந்தனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பயும் சொன்னார்கள், ஹாதிஹி லைலத்துன் நிஸ்ஃபு ஷஅபான், இது ஷஅபானுடைய பாதி இரவு, 15வது இரவு. 15வது இரவு என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலும் இந்த ஹதீஸிலும் இன்னும் பல ஹதீஸுகள் இந்த விஷயத்தில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த இரவில் அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு வருகிறான், இறங்கி வருகிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். இறங்கி வரதுனா படிக்கட்டுல ஏறி திரும்பி இறங்குறது அப்படி அல்ல. ஒருத்தர் நல்ல கோமா இருக்கிறார், டென்ஷன்ல கத்துறார், 2 பேருக்கு மத்தியில சமரசம் செய்யறான். ஏங்க அவர் இறங்கியே வரமாட்டேங்கிறாருங்க, எங்க மேலையா இருக்கிறாரு, அவரு இறங்கியே வரமாட்டேங்கிறாருங்கன்னு ஒரு நடுவருக்கு சொன்னாரு. என்ன அர்த்தம், டென்ஷன்ல கத்துறாரு, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, இறங்கி வர மாட்டேங்கிறாரு அர்த்தம். ஆக இறங்கி வருது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அடியாரின் பக்கம் நெருங்கி வருகிறான். அல்லாஹ்விற்கும் அடியாருக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு இந்த இரவில் அதிகமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் இந்த இரவில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அடியார்களையும் பார்த்து தனித்தனியாக கேட்கிறான். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், யாரேனும் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடியவர்கள் உண்டா? ஹல் மின் முஸ்தர்ஸிகின், யாரேனும் என்னிடத்திலே ரிஸ்கை கேட்பவர்கள் உண்டா என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனை பார்த்தும் கேட்கிறான். நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்படியே சும்மா இருக்க கூடாது, இஸ்திக்ஃபார் ஓதிக்கிட்டே இருக்கணும், அப்படியே ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்கணும். ஏதேனும் ஒரு அமல்களை நம்முடைய நாவுகளிலோ உள்ளத்திலோ நாம் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த இரவை நாம் செவிப்புலனால் இந்த விஷயங்களை கேட்கிறோம், வார்த்தைகளால் அமல்களால் நாம் நிரப்பிக் கொண்டு இருக்கிறோம், டைம் வேஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவை பற்றி மிக பிரபல்யமான ஹதீஸ்களில் இது போன்று வந்து இருக்கிறது. இந்த இரவை அடைந்த நம்முடைய முன்னோர்களின் நிலைமைகள் எப்படி இருந்தது? அல்லாமா ராஹவைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய அந்த இமாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த இரவு வந்து விட்டாலே புத்தாடை போட்டு கொண்டு வரலாம். ஏங்க இந்த மாதிரி புது ட்ரெஸ் போடுறீங்க? ஏன் அல்லாஹ் என்னுடைய ரப்பு எனக்கு என்னுடைய ஆயுள் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல போறான், நான் எவ்வளவு நாள் எனக்கு எவ்வளவு ரிஸ்க் தரேன்றது சொல்ல போறான், நான் எவ்வளவு நாள் வாழ போறேன்றது சொல்ல போறேன். நான் அல்லாஹ் இந்த மாதிரி தருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புதாரி ஒரு கூப்பிட்டு கண்ணியப்படுத்தும் போது சாதாரணமான ஒரு நைட் வேஷ்டி கட்டிட்டு போயிடுவோமா? ஒரு பலியன் டிஷர்ட்டை போட்டுட்டு போயிடுவோமா? ஒரு எம்எல்ஏவோ அல்லது ஒரு கவுன்சிலரோ ஏதேனும் ஒரு பொறுப்பை அல்லது ஒரு கண்ணியப்படுத்துகிறார் அல்லது அன்பளிப்பை தருகிறார் என்று சொன்னால் அதுக்கு உள்ள அந்த ஏற்பாடு என்ன? போகும்போது 10 பேர்த்திட்ட சொல்லிட்டு பாருங்க என்னை கூப்பிட்டுருக்கான் அப்படி சொல்லி ஒரே சந்தோஷத்தில் குதூகலத்தில் போய் அந்த அன்பளிப்பை வாங்கி வருகிறோம். ரப்பு நம்முடைய ரிஸ்கை தர இருக்கிறான். என்னுடைய ரப்பு என்னுடைய ரிஸ்கை எவ்வளவு சொல்ல இருக்கிறான். அவனை நான் சந்திக்கக்கூடிய இரவு அல்லவா இந்த இரவு. அதனால் அப்துல்லாஹி இப்னு ராஹவைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த இரவு முழுக்க விழித்திருப்பார்கள். தஹஜ்ஜுடைய பொழுது வரை ரப்பிடத்தில் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை, இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வெளிகாட்டிய வாழ்க்கை.
பராஅத் இரவு என்பது சாதாரணமான இரவு அல்ல. அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான சிறப்புகளை இந்த இரவில் நமக்கு வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த கபராளிகளுக்கு போய் துஆ செய்ய இருக்கிறது அல்லவா, மற்றதெல்லாம் ஒரு பக்கம், மற்ற நேரம் கபருக்கு போறதெல்லாம் ஒரு காரணம், ஏதேனும் ஒரு காரணத்தை வைத்து போவோம். ஒருத்தன் மௌத் ஆயிட்டாரு, அல்லது ஒரு 7 நாள் ஃபாத்திஹா, ஒரு 40 நாள் ஃபாத்திஹா, அல்லது வருஷ ஃபாத்திஹா என்பதாக சொல்லி அந்த கபருக்கு போவோம். ஆனால் இன்று போகக்கூடிய நிலைமை இருக்கிறது அல்லவா, நானும் அங்கதான் வரப்போறேன், யா அல்லாஹ் என்னுடைய அடுத்த நிரந்தரமான இடம், இந்த உலகத்துல நாம் கட்டியிருக்கக்கூடிய வீடுகள் நிரந்தரம் அல்ல. அதனால்தான் அந்த கபராளிகளுக்கு நாம் செய்யக்கூடிய துஆக்களில் தாருல், இந்த கபர்களுடைய இடம் என்பது தாருல் ஈமான், அந்த கபராளிகள் வசிக்கக்கூடிய இடம் தாருல் முஃமினீன் என்பதாக வரும். அஸ்ஸலாமு அலைக்க யா கைர தாருல் முஃமினீன், முஃமின்களின் வீட்டில் வசிப்பவர்களே உங்களுக்கு சலாம். யார் வீடுங்க அது? நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு போய் நானும் இங்கதான் வரப்போறேன் என்பதாக சொல்லக்கூடிய தருணம் இது. மற்றது நம் வீட்டில் நம்ம கோடி கோடி கட்டி இருக்கிற வீடு இருக்கிறது அல்லவா, 30 வருஷம் 40 வருஷம் அல்லது கடைசி காலத்துல இருந்துகிட்டு போயிடுவோம். அது தாருல், அது நிரந்தர வீடு அல்ல, அது தாருல் முஃமினீன் அல்ல, அது நிரந்தர வீடு, அது கபரஸ்தான். அதை நினைவூட்டும் விதமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளில் கடைசியாய் கபர் ஜியாரத் என்ற அமலை நமக்கு சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறார்கள். ஆக இந்த இரவை முழுக்க பயன்படுத்த வேண்டும். அமல் நிரப்ப செய்யறோம், நிறைய அமல் செய்யறோம், ஆனால் அமலினுடைய பிரதிபலிப்பு கிடைக்கிறது இல்லையே. மார்க்கம் சில விஷயங்களை சொல்லுகிறது. நிரம்ப அமல் செய்கிறோம், இந்த இரவுல அல்லாஹு தஆலா ஹல்மும் முஸ்தக்ஃபீன் ஹல்மிம் முஸ்தர்ஸிகின் என்பதாக அவனே கூப்பிட்டு சில பேத்துக்கு ரிஸ்க் தரான். அவனே கூப்பிட்டு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு உணவு தருகிறான். எல்லாத்தையும் தரக்கூடிய அல்லாஹ் இந்த இரவுல சில பேத்தை கண்டுக்கிறதே இல்லை. யாரை கண்டுக்கிறது இல்ல? உறவுகளுக்கு மத்தியில் இணைந்து வாரவர்களை கண்டுக்கிறான். பிணைந்து அவர்களை விட்டு பிரிந்து வருகிறார் அல்லவா, அல்லாஹ் அவர்களை கேட்கிறதே இல்லை. அவன் எவ்வளவு துவா கேட்டாலும், எவ்வளவு தூரம் அவன் என்ன செய்தாலும், தொழுதாலும் சரி, அவனுடைய அமல்கள் தடுக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதாக அதே ஹதீஸினுடைய கடைசி விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அமல் செய்வதற்கு முன்னால் யாரெல்லாம் இடத்திலெல்லாம் சண்டைகளை, சச்சரவுகளை, ஏதேனும் ஒரு காரணத்திற்காக, அற்ப காரணம், என்னப்பா சண்டை, இல்ல அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு போனேன் என்னை வாங்கன்னு கேட்கல, அட இது என்னப்பா வாங்கன்னு கேட்கலன்னா நீ அதுக்காக பேசாம இருக்கலாமா? இல்லங்க அன்னைக்கு விருந்துல சாப்பாடு வச்சு எனக்கு 6 சாப்பாடு வச்சுட்டான், சூடா அவங்களுக்கு வைக்கணும், எனக்கு 6 சாப்பாடு வச்சுட்டான், அதனால நான் பேசுறது இல்ல. ஆக இது போன்ற அற்ப காரணங்களுக்காக உறவுகளை முறித்து வாழ்வது என்பது அமல்களை தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். அமல்களை நாம் செய்வதற்கு முன்னால் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு மாஃப் செஞ்சுக்கோங்க, நான் இத்தனை காலம் பேசாம இருந்த மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருப்போம், பேசிக்கொள்வோம் என்பதாக சொல்லி நம்முடைய விஷயங்களை, அமல்களை துவங்குவதற்கு முன்னால் இஸ்லாஹியத் என்ற அந்த இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய அமல்களை துவங்க வேண்டும். துவங்குகின்ற அந்த அமல்கள் மக்பூலியத்தான அமல்களாக அப்பொழுது மாறிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த இரவில் அல்லாஹ் தஆலா பட்டியலை தயார் செய்கிறான், மலக்குமாரிடத்தில் கொடுக்கிறான். அப்ப இந்த இரவில் துஆ செஞ்சுட்டா நம்ம நல்லா நீண்ட ஆயுள் வாழ்ந்தலாம். இந்த இரவில் நம்ம துஆ செஞ்சுட்டா அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொட்டிடுவான். இந்த இரவில் துஆ செஞ்சுட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது போன்ற யக்கீன் இருக்க வேண்டும் தான் தவிர அது கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்பது சாத்தியமில்லை. இது யக்கீன் இருக்கணும், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் நான் பராத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறேன் என்ற யக்கீன் இருக்கணும். யக்கீன் இருக்க வேண்டுமோ தவிர அது கண்டிப்பாக நடைபெற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு மனிதர், சில பேருக்கு அவரு நல்லா சம்பாதிக்கிறாரு, எனக்கு வியாபாரமே இல்லையே, இப்படி இருக்கிறனே,
அதாவது ஒப்பிட்டு பார்க்கும் தன்மை. அவருக்கு இருக்கிறது எனக்கு வரணுமே, அவருக்கு இருக்கிற அந்த நாலேஜ் எனக்கு கிடைக்கணுமே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மனிதர் வரார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? காலு தய்யர்னா பிக் வபிமன் மஅக் என்பதாக அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் நிறைய பேசுகிறான். வஉல்லிம்னா மன்திகத் தய்ர், பதிவு செய்து விட்டு சொல்லுகிறார்கள், சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞானமும் பொருளாதாரமும் இன்ன பிற விஷயங்களும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அதை அளவுக்கு மீறி நாம் ஆசைப்படுகின்ற பொழுது அல்லது கம்பேரிசன் பண்ணுகின்ற பொழுது சில விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். அல்லாஹ் அதை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக கொடுக்கப்பட்ட ரிஸ்கை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மேல் அல்லாஹ் தஆலா நமக்கு எதை கொடுக்கிறானோ அதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். அந்த சிந்தனை வரணும். அதேபோல் இந்த இரவில் நம்முடைய அமல்களை செய்கின்ற தருணத்தில் இஹ்லாஸான மனம் வேண்டும். அவர் 50 ரக்காய் தொழுகிறார், நான் 40 ரக்காயத்து இல்லை, நான் 60 ரக்காய் தொழுவேன், வேகமா எழுந்திருக்க கூடாது. அல்லது சதக்கா, பாரு நான் எல்லாத்துக்கும் முன்னால வச்சுக்கிறேன், இந்த 50 நோட்டு இந்தா அவங்க கொடுக்குறாங்க. இது போன்ற நிலைமைகளை நாம் குறைத்துக் கொள்ள, இது போன்ற நிலைமைகள் இருக்கக்கூடாது. இஹ்லாஸ் என்ற தன்மை வருகின்ற பொழுது அந்த அமல், அந்த இஹ்லாஸ் என்ற அந்த தன்மைக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா அவன் அந்த அமலை செய்ய முடியாவிட்டாலும் அந்த கூலியை கொடுத்து விடுவான். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக பெரும் இறைநேசர். 40 ஹஜ் செஞ்சாங்க. 40 ஹஜ் ஒரு மனிதர் வருகிறார், சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழுகிறார், கண் கலங்கி அழுகிறார். என்னால் ஹஜ் செய்ய முடியவில்லையே, நான் இவ்வளவு நாள் முயற்சி செய்கிறேன், அவங்கள்ட்ட போறேன் இவங்கள்ட்ட போறேன், ஆனால் ஹஜ்ஜுக்குண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே, அழுகிறார். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், எப்பா என்னுடைய 40 ஹஜ்ஜினுடைய அமல்கள் அதனுடைய நன்மைகள் அனைத்தையும் உனக்கு கொடுத்து விடுகிறேன், இந்த அழுகையினுடைய சவாபை எனக்கு கொடுத்துறேன்னு கேட்டாங்களாம். ஏன் இப்படி கேக்குறீங்க? நீ போக முடியாமல் தவித்து அதற்காக நீ அழுதாய் அல்லவா, அல்ல அதுக்காகவே 40 ஹஜ்ஜுடைய கூலியை கொடுத்துட்டா உனக்கு, அதனால அதை கொடுத்துறியா எனக்கு என்பதாக கேட்டார்களாம். இன்னொரு வரலாறை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மதுஹபினுடைய இமாம், நம்முடைய 4 மதுஹபைகளில் 4வது ஹம்பலி மதுஹபையுடைய இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கொல்லப்பட்ட வச்சிருக்காரு. எப்பயும் அந்த தட்டிக்கிட்டே கிடப்பார். ஒரு நாள் மௌத்தாயிட்டார். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாம். அவங்கள்ட்ட மோதிய மாணவர்கள் லட்சக்கணக்கான பேர். அந்த இமாம் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் மரணமாகி விட்டார், கொல்லப்பட்ட வச்சிருந்தவர். அவருடைய மாணவர்கள் ஒருவர், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மாணவர்கள் ஒருவர் அவரை கனவில் காணுகிறார். சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த இடத்தில் மிக சுபிட்சமாக சந்தோஷமாக உலாவி வருகிறார். அந்த மாணவருக்கு அவர்கிட்ட பேசக்கூடிய நிலைமை வருகிறது. அந்த மாணவர் கேட்கிறார், இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே, நான் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த தரஜாவை சுவர்க்கத்தில் தயார் செய்து வைத்திருக்கிறானோ அந்த தரஜாவை நான் இருக்கிறேன் என்பதாக சொன்னார். மறுநாள் பொழுது விடுகிறது. வேக வேகமா வந்தார். பக்கத்து வீடு தானே இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், பக்கத்து வீடு. நேரா உள்ள போனார். இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் நேத்து மௌத்தா? ஆமா. என்ன அமல் செஞ்சாரு? எங்க வீட்டுக்காரர் ஒரு அமல் செய்ய மாட்டாருங்க, தினைக்கும் காலையில கொல்லப்பட்டவருக்கு போவாரு, ஆனா அவர் ஒரு விஷயம் செய்வார். ஓங்கி அடிக்கின்ற பொழுது, அந்த சுத்தில தானே அடிப்பாங்க, ஓங்கி அடிக்கின்ற பொழுது பாங்கு சொல்லிவிட்டால் ஓங்கன கை அப்படியே பின்னாடி சுத்தில போட்டு எந்திச்சு தொழுகு போயிடுவார். அப்படியே தொழுகு போயிடுவார். இது ஒரு விஷயம் செய்வார், நான் பார்த்திருக்கிறேன். வேற என்ன செய்வாரு? தினைக்கு நைட்டு கொஞ்சம் அழுகுவார். நான் கேட்டிருக்கேன், ஒரு நாள் சொல்லுவார், பக்கத்துல அஹ்மது இப்னு ஹம்பல் மிக பெரும் மார்க்க மேதை, நைட்லாம் நின்று தொழுகிறாங்க, ஆனா நான் காலை பொழுது ஃபுல்லா கடையில வேலை செஞ்சு உடம்பு எனக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு, அதனால நைட்லாம் தொழுக முடியல, யாரெல்லாம் என்ன இந்த மாதிரி தொழுகக்கூடிய பாக்கியத்தை குடுறான்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு ஒரு 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு படுத்துருவார்.
இதே விஷயத்தை கொண்டு போய் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அந்த மாணவர் சொன்னார், நான் இரவு கனவு கண்டேன், காலை பொழுது இந்த அந்த அவருடைய மனைவியிடத்தில் இந்த விஷயத்தை கேட்டேன். சொன்னார்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் தவித்த அந்த தவிப்பை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான், அவர் ஏங்கி அந்த ஏக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான், அதனால் சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். இஹ்லாஸான மனம் வேணும். இதே வெறுமனே தொழுகிறோம் போகிறோம் அல்ல, இஹ்லாஸா தொழுகிறோம், மனசுல ஒரு நிம்மதியோடு அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் என்ற நிலைமை வர வேண்டும். நாம் எல்லாம் அறிந்த வரலாறு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு நாள் தஹஜ்ஜுல தூங்கிடுவாங்க, ஷைத்தான் அடுத்த நாள் எழுப்புவான். ஏன் எழுப்புனான்னு கேட்டப்ப சொல்லுவாங்கல்ல, நீ ஒரு நாள் தொழுகாம தூங்கிட்ட, அடுத்த அந்த தொழுகாம தூங்குற நாள்ல முழுக்க அழுதுகிட்டே இருந்தனால 1000 நாள் தஹஜ்ஜுத் தொழுதக்கூடிய நன்மை அல்லாஹ் கொடுத்துட்டானே. ஒரு நாள் தொழுவு கூட தூங்க வச்சது நானு, உனக்கு 1000 நாள் கிடைச்சு நான் சும்மா விடுவேனா? உனக்கு 1000 நாள் நன்மை கிடைத்தால் நான் சும்மா விடுவேனா? அதனால பேசாம ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழுத நன்மையை பெற்றுக்கிட்டு போயிட்டே இருந்து சொன்னானாம். ஆக சொல்ல வரக்கூடிய விஷயம், இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்விற்காக நான் செய்கிறேன், அல்லாஹ்விற்காக தொழுகிறேன், அல்லாஹ்விற்காக தான தர்மங்களை செய்கிறேன் என்ற அந்த நியதி மனதில் வருகின்ற பொழுது, அந்த நியத்தில் சில குறைகள் ஏற்படுகின்ற பொழுது கூட அல்லாஹ் அதை மக்பூலாக ஆக்குறான். செய்ய முடியலையே, அவர் 100 ரூபாய் தர்மம் செய்யறார், என்னால முடியலையே, இருந்தா நான் கொடுப்பேனே. அவர் 50 ரக்காத் தொழுகிறார், குர்ஆன் ஓதுகிறார், என்னால் முடியலையே. ஏக்கம் வர வேண்டும், ஏக்கம் வர வேண்டும். அந்த ஏக்கங்களுக்கு அல்லாஹ் கூலிகளை பரிசாக தர இருக்கிறான். இந்த இரவில் அமல்களை செய்யக்கூடிய தருணத்தில் மிக முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தவிர்ந்திருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் அமல்கள் நிரப்ப இருக்கின்ற பொழுது சில நேரங்களில் தற்பெருமைகள் அவனுடைய வாழ்க்கையில் குடிகொள்ளுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சேவை செஞ்சிருந்தாலும் ஜீரோ ஆக்கிரும். எவ்வளவு சேவை செய்திருந்தாலும், அவன் எவ்வளவு அமல் செய்திருந்தாலும் தற்பெருமை, நான் தொழுதுட்டேன், நான் 100 ரூபாய் சதக்கா செஞ்சுட்டேன், நான் இந்த பள்ளிவாசலுக்காக உதவி செய்திருக்கிறேன், இதனுடைய கட்டுமான பணிகளில் நான் ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறேன், இது போன்ற விஷயங்களை தற்பெருமையாக மனதில் வருகின்ற பொழுது அந்த பெருமை அவனுடைய அமல் ஜீரோ ஆகிரும். லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் கிப்ர். பெருசா கிப்ர் இல்ல, நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. மிஸ்கால தர்ரா, ஒரு கடுகு அளவு இல்ல அதை விட சிறியதாக ஒரு கடுகு அளவு பெருமை உள்ளத்தில் வந்து விட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வன்மையாக கண்டிருக்கிறார்கள், அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான். அமல் ஏற்றுக்கிறது வேறு பிரச்சனை, சுவர்க்கமே கிடைக்காதுன்னா எவ்வளவு அமல்கள் செய்தால் என்ன? நம்முடைய உள்ளங்களில் தற்பெருமை வந்துவிடக்கூடாது. அதே போன்று இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், தற்பெருமையோடு நாம் சில விஷயங்களை ஒப்பீட்டு செய்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் இந்த இயக்கங்கள் என்ற ரீதியில் அல்லது இது போன்ற கட்சி என்ற ரீதியில் நம்முடைய இளைஞர்கள் அவர்கள் பேரில், அந்த கட்சியினுடைய பெயரில் அவர்கள் மேற்கொள்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் தற்பெருமையால் சண்டைகளில் போய் முடிகிறது என்பதை பார்க்கிறோம். யார் பெருசு பார்க்கலாமா? உங்கால் பெருசா எங்கால் பெருசா, உங்க கோஷ்டி பெருசா எங்க கோஷ்டி பெருசா என்பதாக சொல்லி சில நேரங்களில் அதை வாழ்க்கைக்கு முடிவாக கொலைகளிலும் இன்ன பிற பிரச்சனைகளையும் போய் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தற்பெருமையினுடைய பின்விளைவுகள். தற்பெருமை மட்டும் எந்த நேரத்திலும் கூடவே கூடாது. இவன் பெருசு இவன் நான் பெருசு என்பது கூடவே கூடாது. இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், பேராசை. மனித வாழ்க்கையில் அமல்கள் நிரம்பி இருக்கின்ற பொழுது பேராசை அறவே கூடாது என்பதாக சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், மா திபானி ஜாயிஆனி அர்சலா ஃபீ கனமின். ஒரு ஆட்டு மந்தை, பெருசா ஒரு ஆட்டு மந்தை, பேராசை கொண்ட 2 ஓநாய்கள் அந்த ஆட்டு மந்தைக்குள்ள பூந்துச்சுன்னா ஆடுகள் எல்லாம் எப்படி சாப்பிட்டு காலி செய்து விடுமோ அதுபோன்று ஒரு பேராசை பிடித்த மனவனாக இருந்தால் ஒரு குடும்பத்திலோ அல்லது இன்ன பிற இடங்களிலோ பேராசை கொண்டவனாக சில பேர் இருந்தால் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் இன்ன பிற வெளி உலக வாழ்க்கையும் கேள்விக்குறியாக ஆகிவிடும். எத்தனை குடும்பங்கள் ஒரு அண்ணன் காசின் மீது கொண்ட பேராசை அப்படியே வாரி எடுத்துட்டு போயிடுவான், குடும்பமே கேள்விக்குறியாக இருக்கும்.
ஒரு கடையினுடைய பொறுப்புதார் யாரோ, காசின் மீது அல்லது இன்னும் ஒரு பதவியின் மீது கொண்ட பேராசை, அந்த பதவியை அடைவதற்காக எத்தனை சூழ்ச்சிகள் வேண்டாலும் அல்ல எத்தனை தவறுகளை வேண்டாலும் அந்த பேராசை செய்ய தூண்டும். நம்ம எல்லாம் ஹாபில் காபிலை பார்க்கிறோம் அல்லவா? உலகத்தினுடைய மிக நம்முடைய மூதாதையர்களான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் பிள்ளைகள் அங்க ஹாபிலை கொண்டதற்கு மிக முக்கிய காரணம் பேராசை. எனக்கு கிடைக்கணும், அது அவனுக்கு கிடைக்கூடாது. இப்படி வரலாறுகளில் பல நிகழ்வுகளை பார்க்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபி, ஒரு 30 வெள்ளி காசுகளுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு சிறை கைதி காட்டி கொடுத்தான். இன்னும் வரலாற்றில் பல இடங்களை பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய தந்தை தன் மீது பிரியம் கொள்ள வேண்டும் என்ற பேராசையால் என்ன செய்தாங்க? போய் கிணத்துல திடி விட்டாங்க. இது போன்ற வரலாற்றுடைய பக்கங்கள் நிறைய இருக்கிறது. பேராசை மனிதனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கிவிடும். அவனுடைய பாவங்களில் தூண்டுவதற்கு மிக முக்கிய காரணியாக பேராசை இருக்கிறது. பேராசை நிச்சயமாக மனிதனுடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக மூன்றாவது ஒரு விஷயம் பொறாமை. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் பொறாமை என்பது கண்டிப்பாக கூடவே கூடாது. அடுத்தவர்களுக்கு இன்னும் கிடைச்சிருச்சு, எனக்கு இது கிடைக்கணும் என்ற அந்த ரீதியில் அவர் மீது பொறாமை கொள்ளுவது சில நேரங்களில் சிறுகளாக கண்திருஷ்டிகளாக அது போய் முடிவடைந்துவிடும். எத்தனை வரலாறுகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது போன்ற நிலைமைகள் நிறைய இருந்துச்சு. ஒரு சஹாபி ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப அழகான சஹாபி. அவர்களோடு குளித்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைய காலத்தில் ஓலைகளை மறைத்து குளிப்பார்கள். ஒரு சஹாபி கடந்தார், அவரும் ஒரு சஹாபி. குளித்துக் கொண்டிருந்த அந்த சஹாபியினுடைய முதுகை பார்க்கிறார், அழகாக இருந்தது. ஆஹா, இவருடைய உடல் எவ்வளவு அழகாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்ற ரீதியில் நினைத்துவிட்டு கடந்தார். அந்த சஹாபிக்கு கொப்பளம் ஏற்பட்டது. அந்த கொப்பளம் போகவே இல்லை. நீண்ட நாள் அந்த நோயால் பாதிக்கப்பட்டார். உடல் முழுக்க கொப்பளங்கள் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அந்த சஹாபியை சந்தித்தார்கள். அந்த சஹாபியை சந்தித்து விட்டு கேட்டார்கள், நீ ட்ரெஸ் போடாம எங்கேயும் இருந்தியா? யார் சொல்ல, ட்ரெஸ் போடாம எங்கேயும் போறதில்லை. இல்ல, ஏதேனும் குளிக்கின்ற பொழுது உன்னை யாரும் பார்த்தார்களா? பொது மஜ்லிஸில் வைத்து சஹாபாக்களிடத்தில் கேட்கப்பட்டது. ஒரு சஹாபி சொன்னார், நான் இது போன்று கடக்கின்ற பொழுது அந்த சஹாபியை பார்த்தேன், இவ்வளவு அழகான உடல்வாக்கு என்பதாக நினைத்தேன். நினைத்ததற்கு உடன் தாமதம் அல்ல, அன்று ஏற்பட்ட அந்த நோய் பல மாதங்கள் நீடித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதற்கு பின்னால் அந்த சஹாபியினுடைய அந்த ஒழு செய்த தண்ணீரை எடுத்து அந்த சஹாபி குளிக்க சொன்னார்கள். குளித்ததற்கு பின்னால் அந்த உடலில் இருந்த நோய் நீங்கியது என்பதாக வரலாறு சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாம் பல விஷயங்களை வீட்டுல இந்த ஸ்கிரீன் போடுறோம்ல, வீட்டுல ஸ்கிரீன் ஏன் போட சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரைசீலை போட சொன்னார்கள். ஏன் போட சொன்னாங்க? சில நேரங்களில் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். என்னிடத்திலே பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்கிறேன், வியாபாரத்தினுடைய பரக்கத்திற்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, உன் வீட்டில் திரைசீலை இருக்கிறதா கேட்டார்கள். இல்லைன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் போய் திரைசீலை போடு என்பதாக சொன்னார்கள். போட்டதற்கு பின்னால் திரும்பி வந்து சொல்லுகிறார், வியாபாரத்தில் பரக்கத்து வந்து விட்டது என்பதாக சொன்னார்கள். அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டது. அவங்க அந்த மனிதர் கேட்கிறார், ஏன் சொன்னீங்க இந்த மாதிரி? சொன்னார்கள் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கௌஸ் ஆலம் சொன்னாங்க, உன்னுடைய வீட்டை கடக்கக்கூடியவர்களில் தொழுகையாளி அல்லாதவர்கள் அவருடைய பார்வைப்பட்டால் கூட அந்த வீட்டில் பரக்கத்து இல்லாமல் போய்விடும். தொழுகையாளிகள் அல்ல, தொழுகை அல்லாதவருடைய பார்வை இருக்கிறதல்ல, அந்த பார்வைக்கு கூட இது போன்ற நிலைமைகள் இருக்கிறது. ஆக சில நேரங்களில் பார்வைகள் கூட ஒரு மனிதனை மாற்றி விடுகிறது. பொறாமைகள் மனிதனை கொன்றே விடும். பார்வைகள் மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது என்றால் கண் திருஷ்டிகள், பலா முசீபத்துகள் அது சாதாரணமாக நாம் எடை போட்டு விடக்கூடாது. மனிதனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கிவிடும். மிக மிக அவனை நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆக நம்முடைய பொறாமை என்ற சிந்தனையை அகற்றிவிட வேண்டும்.
அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ, 10 கடை இருந்தாலும் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் அல்லாஹ் இந்த கடைக்கு இவ்வளவு ரிசுக், இந்த கடைக்கு இந்த ரிசுக் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறான். பொறாமை கொள்வதால் நாம் எதையும் லாபமாக அழிவு செல்வதில்லை என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த இரவு அடைந்த நாம் இந்த 3 விஷயங்களை, ஒன்று தற்பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும், இரண்டாவது நம்மளுடைய வாழ்க்கையில் பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும், மூன்றாவது பேராசை, அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் இன்னும் பிற அமல்கள் எல்லாம் சீராகிவிடும், இன்னும் பிற அமல்கள் எல்லாம் அது சீராகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாம் நம்முடைய மஹல்லாவில் ஒரு ஹாஃபிலை பெற்றிருக்கிறோம். ஒரு ஹாஃபில் உருவாகிட்டு இருக்கிறார். இந்த ஹாஃபிதுகளுடைய சிறப்புகளை பற்றி நிறைய இருக்கிறது. பராத்தினுடைய இரவில் இதை சொல்வதற்குண்டான காரணம், ஹாஃபிதுகள் என்பவர்கள் சாதாரணவர் அல்ல. கபிரிஸ்தானுக்கு போய் நம்ம ஜியாரத் செய்ய போறோம் இப்ப கொஞ்ச நேரத்தில். ஹாஃபிதுகள் என்பவர்கள் ஒரு தாய் தந்தையினுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாத்தின். ஒரு மனுஷர் மௌத்தாயிட்டாரு, மௌத்தானதுக்கு பின்னால அவருடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டாப் ஆயிரும். பேங்க் பேலன்ஸ் ஸ்டாப், அவருடைய பொருளாதாரம் ஸ்டாப், அவர் செய்த அமல் ஸ்டாப், இதெல்லாம் ஸ்டாப் ஆகிவிடும். ஆனால் 3 தவிர என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் முதலாவது நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல் வலதுன் ஸாலிஹுன் யதுஉ லஹு. சாலிஹான குழந்தை, வெறும் சாலிஹான குழந்தை அல்ல, யதுஉ லஹு, அவருக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தை. இந்த துஆ செய்யக்கூடிய குழந்தையை நாம் வைத்துக் கொண்டு ஒரு நிகழ்வை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏறக்குறைய ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் ஒரு மௌத் நிகழ்கிறது. அவருடைய மகன் ஹாஃபில், அத்தா மௌத்தாய் படுத்திருக்கிறார். மௌத்தான அந்த தன்னுடைய தந்தைக்காக அந்த மகன் ஹாஃபில் அல்லவா ஓதுகிறார், குர்ஆனை மௌத்தானதிலிருந்து ஓதுகிறார். அந்த தந்தையை கபரில் தஃபன் செய்வதற்கு முன்னால் குர்ஆனை கத்தம் செய்து விட்டார். அந்த தந்தையை தஃபன் செய்வதற்கு முன்னால் தன்னுடைய தந்தைக்காக குர்ஆனை கத்தம் செய்து விட்டார். ஒரு குர்ஆனை முழுவதுமாக 30 ஜுஸையும் ஓதிட்டார். ஆக வலதுன் ஸாலிஹுன் யதுஉ லஹு என்பது வெறுமனே தந்தைக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தை மட்டுமல்ல, தன்னுடைய தந்தைக்காக குர்ஆனை ஓதக்கூடிய குழந்தை இருக்கிறார் அல்லவா. இன்னைக்கெல்லாம் நம்ம நம்முடைய அத்தாக்காக யாசின் ஓதுறது கூட நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அத்தாவுக்காக அல்ல அம்மாவுக்காக மௌத்தான கபராளிகளுக்காக யாசின் ஓதுறது கூட இன்னைக்கு போறத ஒரு யாசின் ஓதிட்டு வந்துடலாம், வருஷத்துக்கு ஒரு யாசின். நம்முடைய நிலைமைகள் அவ்வாறு. நம்முடைய கபராளிகள் ஏங்கி கிடக்கிறார்கள், கபராளிகள் ஏங்குவார்கள், என்னுடைய மகன் எனக்காக எதுவும் செய்ய மாட்டானா. இதே ஒரு தந்தை ஒரு மகனை ஹாஃபிலாகவோ ஆலிமாகவோ அவனை உருவாக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக அவர் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவன் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலை, மதரசாவுடைய வாழ்க்கை, கண்டிப்பாக தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய தாய்க்காக கண்டிப்பாக யாசின் ஓதுவாரு, அல்ல அவருடைய குர்ஆன் ஓதுவாரு, இன்னும் பிற அமல்களை செய்து கொண்டே இருப்பார். திண்டுக்கல் பக்கத்தில் நத்தம் என்ற ஒரு ஊர், பெண்கள் 5 பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரு தந்தை, அப்துல் காதர் என்பதாக ஒரு பெயர். 5 பெண் குழந்தைகளையும் ஹாஃபிலாவாக ஆக்கியிருக்கிறார். அவரிடத்திலே போய் கேட்கப்பட்டது, என்னங்க 5 பெண் குழந்தைங்க, யாரேனும் ஒருத்தரை படிக்க வச்சா அவரை நீ அந்த பெண் குழந்தையின் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்குமே, அவருடைய திருமண செலவுகள் உங்களுக்கு இலகுவாக ஆகுமே என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், என்ன சொல்றான், இன்ன ரப்பக, இந்த குர்ஆன் என்பது சங்கையானது, கரீம், இன்ன ரப்பக்கல் அக்ரம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனை சொல்லுகிறான். குர்ஆனை அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கு பின்னால எனக்கு எதுக்குங்க காசு, அல்லாஹ்வாக பார்த்து அவர்களுடைய காரியங்களை லேசாக்கி வைப்பார் என்பதாக சொன்னாராம். அவர் வெறும் பணக்கார தந்தை அல்ல, ஒரு கூலி தொழிலாளி, ஒரு கடையில் வேலை செய்யக்கூடியவர். ஆக நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம், நம் மஹல்லாவை, நம்முடைய பள்ளிவாசலை ஆபாதாக அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
மிக நேர்த்தியாக பல விஷயங்களை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் நம்முடைய மஹல்லாவில் ஹாஃபில்களை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தன்னுடைய குழந்தைகளை குர்ஆன் ஓதுவதற்கு முதலில் அனுப்பணும். மக்தபுக்கு குர்ஆனுடைய தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள். கபராளியுடைய சிறப்புகளை நம்ம எல்லாம் ஜியாரத் செய்ய போறோம்ல, கபராளிகளுக்கு நாம் போய் ஜியாரத் செய்வதை விட ஒரு சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சிறப்பு பாருங்க. ஒரு குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் சஹாபாக்களுக்கு, தன்னுடைய குழந்தை பிறந்த தருணத்தில் தந்தை மௌத்தாகி விட்டார். தந்தை மௌத்தாகி கபரில் அடக்கப்படுகிறார். கபரில் அவருக்கு சில துன்பங்கள் ஏற்படுகிறது. கபர்வாசிகள் எல்லாம் ரூஹுகள் எல்லாம் சந்திக்கிறார்கள். இந்த தருணத்தில் நாட்கள் கிடக்கிறது. ஒரு நாள் ரூஹுகள் எல்லாம் அந்த ரூஹை பார்த்து ஆச்சரியப்படுகிறது. அந்த ரூஹ் மிக சந்தோஷத்தில் இருக்கிறது. கேட்கப்பட்ட அந்த ரூஹிடத்தில் கேட்கப்பட்டது, அந்த கபரானிடத்தில் கேட்கப்பட்ட அந்த ரூஹிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, என்ன விஷயம்? இல்ல நான் என் குழந்தை பிறக்கும் போது நான் மௌத்தாயிட்டேன். என் குழந்தை பிறந்து இப்ப சில நாட்கள் வருடங்கள் ஆகி இப்ப மக்தபுக்கு போய் அலிஃப் என்று சொன்னது, அலிஃப் என்று சொன்னது அல்லாஹ் என்னுடைய தரஜாவை கூட்டி விட்டான், இப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதாக சொன்னாராம் அந்த ரூஹ். நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம், நம்முடைய குழந்தைகள் குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்துகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை சீராக அமையும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஒரு நிகழ்வு, இன்று எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்பி, எக்ஸ் இந்த கவுன்சிலர் என்று சொல்வதை போல் இந்த சமீப காலத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எக்ஸ் முஸ்லிம்ங்க அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பெண்மணிகள் முர்த்ததாக போய்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் முர்த்தத்துகளாக போய்கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் குர்ஆனுடைய தொடர்பு இல்லாதது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் பொறுப்பேற்ற தருணம் அது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மறைவு. அடுத்து ஆட்சியாளராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பை ஏற்கிறார்கள். அவர்கள் ஏற்றவுடன் இப்ப எப்படி ட்ரம்ப் கையெழுத்து, முதல் கையெழுத்து இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் கையெழுத்து, ஜனாதிபதியாக பதவி ஏற்ற ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து ஒவ்வொரு தெருக்கள் தோறும் மக்தபுகளை நிறுவுவது, குர்ஆன் மதரசாக்களை நிறுவுவது. 22 லட்சம் மைல் தூரம் அவருடைய ஆட்சி பரவி இருந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில். 22 லட்சம் மைல், கிட்டத்தட்ட அரபு தீபகற்பத்தை வெறும் சவுதி, அந்த மக்கா மதீனா என்ற அந்த சுற்றளவில் இருந்த அந்த அரபு தேசத்தை கிட்டத்தட்ட எகிப்து, சிரியா போன்ற நகரங்கள் வரை, ஷாம் தேசம் வரை அந்த ஆட்சியை பரவ செய்ததில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பங்கு மிக முக்கிய பங்கு. அந்த ஒவ்வொரு ஊரிலேயும் இந்த மக்தபுகளை நிறுவினார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் ஹாஃபில்களை ஒன்று சேர்த்தார்கள். ஹாஃபில்களை ஒன்று சேர்த்தார்கள். எங்கெல்லாம் ஹாஃபில்கள் இருக்கிறார்களோ அவர்களை ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து தராவீஹை ஏற்படுத்தினார்கள். இதனால் ஏற்பட்டது என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி முடிவின் காலத்தில் சில நபர்கள் முனாஃபிக்குகளாக வெளியேறிக் கொண்டிருந்தார்கள் மார்க்கத்தை விட்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஏற்பாட்டின் விளைவாய், குர்ஆனை அவர்கள் கையில் எடுத்ததின் விளைவாய், அதற்கு பின்னால் மிக பெரும் ஹுஃபால்களும் மிக பெரும் முஹத்திஸின்களும் முஃபஸ்ஸிரீன்களும் இந்த மார்க்கத்தை கட்டமைப்பதற்கு உருவாகிவிட்டார்கள். ஆக நாம் சொல்ல வருவது, இந்த நம்முடைய பள்ளிவாசல் அழகாக கட்டியிருக்கிறோம், இருந்தாலும் இந்த இடத்தில் குழந்தைகளை மக்தபுகளை உருவாக்கின்ற பொழுது, அதை கட்டமைக்கின்ற பொழுது வெறுமனே அந்த குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க குர்ஆனோடு ஒரு மனிதன் தொடர்போடு இருந்தால் அந்த குர்ஆன் அதை முர்த்ததாக அதை விட்டு பாதுகாத்துடும், பாவங்களை விட்டு அவனை தடுத்து விடும். இதுவெல்லாம் பாவ காரியங்களாக, அசூசியானதாக, அருவருப்பத்தக்க காரியங்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு அவனை பாதுகாத்து விடும். நம் சிந்தனையில் கொள்ள வேண்டும், வல்ல அல்லாஹ் பராத் இரவை அடைந்த இந்த நாம் இரவில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம், அதை மனதில் நியத்தாக கொண்டு வர வேண்டும்.
நம்முடைய குழந்தைகளை ஹாஃபிலாக்க வேண்டும் என்ற நியத்தை ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும். அந்த நியத்து வந்துவிட்டால், அந்த சிந்தனைகள் வந்துவிட்டால், நம்முடைய குழந்தைகள் நமக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக அல் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு என்ற குழந்தைகளாக மாறி போவார்கள். வல்லா அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைகளை தந்தருள் புரிவானாக. கடந்த பராகத்தில் நம்மையுடன் யாரெல்லாம் இருந்து காலமாகி விட்டார்களோ அவருடைய கபறுகளை அல்லாஹ் தஆலா சுவன பூஞ்சோலையாக ஆக்கியருள் புரிவானாக. இன்னும் பல ஆண்டு, பல பராகத்துகளை, பல லைலத்துல் கத்ர் இரவுகளை, பல ரமலான்களை நாம் ஒன்றோடு சேர்ந்து நாம் கொண்டாடுவதற்கும் அதை சந்திப்பதற்கும் அல்லாஹ் தஆலா வாய்ப்புகளை நமக்கு தந்தருள் புரிவானாக. இன்னும் இந்த இரவுகளில் என்னென்ன அமல்களை எல்லாம் நாம் செய்ய இருக்கிறோமோ, இதுவரைக்கும் நாம் செய்திருக்கிறோமோ, அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் தஆலா அவன் பிரியதற்கு தகுந்தாற் போல் நாம் அமல் செய்ய முடியாவிட்டாலும் நாம் எதை செய்திருக்கிறோமோ அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.